கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் வசனத்தை கேட்பதனால நடக்கிற ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை நாம் கேட்பதனால விசுவாசம் உண்டாகிறது. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வசனத்தை கேட்பதனால தான் ஒரு விசுவாசம் உண்டாகிறது. விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதாவது வசனத்தை கேட்பதனால விசுவாசம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே வசனத்தை நாம் கேட்பதனால நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசம் உண்டாகும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது லீதியாளுடைய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவளும் அவளுடைய வீட்டாரும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், விசுவாசித்தார்கள். அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அதே போல அதே அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரம் 32-34 வாசிக்கும் பொழுது, சிறைச்சாலைக்காரனுடைய அந்த காரியங்களை, அந்த குடும்பத்தை, அந்த அவனுடைய காரியங்களை பார்க்கிறோம். வசனத்தை அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் வீட்டாருக்கும் போதித்தார்கள். அவனும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பமாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்பட்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால விசுவாசிக்கிறோம், விசுவாச வாழ்க்கையிலே காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனத்தை கேட்பதனால, நாம் குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நம்ம குடும்பமாக கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ந்திருக்கிறோம், சந்தோஷமாய் காணப்படுகிறோம். அந்த குடும்பத்தில் தேவ சமாதானமும் தேவனுடைய சந்தோஷமும் காணப்படுகிறது. அது மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கடைசியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை கேட்டவர்கள் இளைப்பாறுதலிலே பிரவேசித்தார்கள். ஆக வசனத்தை கேட்காதவர்கள் அல்ல, வசனத்தை கேட்டவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் இளைப்பாறுதலிலே பிரவேசித்தார்கள் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் வசனத்தை நாம் கேட்பதனால நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகிறது. விசுவாச வாழ்க்கையில் நாம் காணப்படுகிறோம். உண்மையாகவே நாட்களில் நாம் குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, குடும்பமாக அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறோம். அதே நேரம் குடும்பத்திலே ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிறது. வசனத்தை கேட்பதனால நாம் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்கிறோம். கடைசியாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளிலே அந்த 10ஆம் அதிகாரத்திலே 44 வாசிக்கும் போது, வசனத்தை கேட்டவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடைசியாக வசனத்தை கேட்பதனால தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகை அங்கே உண்டாகிறது. வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். வசனத்தை கேட்ட எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானுடைய ஆளுகை, வழி நடத்துதல் அங்கே உண்டாகிறது. இப்போ உண்மையாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வசனத்தை நாம் கேட்க வேண்டும், வசனத்தில் நாம் நடக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை கேட்பதனால ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் காணப்படும்படியாக, தொடர்ந்து விசுவாசித்து உம்மை பின்பற்றும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அன்று நாங்கள் குடும்பமாக உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்பதனால
நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் குடும்பமாக நாங்கள் விசுவாசித்து உமக்குள்ளாய் சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்பட உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்பதனால நாங்கள் இளைப்பாறுதல்களை பிரவேசிக்கிறோம். வசனத்தை கேட்பதனால கர்த்தருடைய ஆவியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். உண்மையாக நாட்களிலே வசனத்தை கேட்டு அதில் வரக்கூடியதான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியானுடைய ஆளுகையை பெற்றுக்கொள்ள, இளைப்பாறுதலை பிரவேசிக்க, சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.